ஃபர்ஸ்ட்ல இருந்து உனக்கு ரோஸ் செடினா அவ்வளோ பிடிக்குது. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் ஹாலிடேஸ் அந்த 3 டேஸில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் பொங்கல் ரொம்பவே சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். எப்பொழுதும் போல் வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து பெருசாக வேறு எங்கேயுமே போகலை. வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்தது, அது பார்த்துட்டு அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஹாய், இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மூவி. ஆக்சுவலாக இன்றைக்கி பொங்கல் செகண்ட் டே. அப்படியே வந்துட்டு நிறைய மூவி ரிலீஸ் ஆகிருக்கு, அப்படி போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. தேங்க்யூ. ஹலோ, டாடா, பை பை, குட் பை, see you. பசங்களை வச்சுட்டு ஒரு படம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு போருக்கே போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து மூவி பிளான் பண்ணியிருந்தோம். 7:30 நினைக்கிற ஷோ டைமு. மதகத ராஜா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேசிப்பாயா அப்படின்ற மூவி தான் போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. உண்மையாலுமே ரொம்ப கோல்டாக இருந்தது, வெளியிலே வர முடியல. பட் மூவி புக் பண்ணிட்டோமே அப்படின்றதுனால போனோம். அந்த டைமில் ரொம்ப கிளைமேட் வந்து சில்லுன்னு இருந்தது. பசங்க கூட ஓரளவுக்கு குளிர தாங்கிடுறாங்க, என்னாலலாம் சுத்தமாக முடியல. கடைசியாக பார்த்துட்டு ஒரு 10-15க்குலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அப்படி தான் வந்து செகண்ட் டே கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் டே வந்துட்டு ஃபுல்லாக டிரைவிங் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த வாட்டி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கண்டினியூவாக ஒரு 1 வீக் வந்து லீவ் வந்தது. எங்களுக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருந்தது, அதனால தான் மெயினாக அந்த வாட்டி பொங்கலுக்குமே கூட ஊருக்கு போகலை. நானுமே வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், ஓகே இந்த லீவை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், ஃபுல்லாக டிரைவிங் வந்து கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ஒரு 90% எனக்கு ஓகே தான். அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கார்டன் போயிருந்தோம். உண்மையாலுமே என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பேஷன்ஸ் லெவல் வந்து என்னை விட ஜாஸ்தி தான் இந்த விஷயத்துலலாம். நானுமே ஒரு சில குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அதெல்லாம் கரெக்டாக வந்து பொறுத்துட்டு கரெக்ட் பண்ணாங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துச்சு, இதெல்லாம் ரொம்பவே நார்மல் தான். டிரைவிங் கிளாஸில் வந்துட்டு அங்கேயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அங்கே வந்து அவங்கக்கிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற பிரேக் எல்லாமே அவங்கக்கிட்டேயும் இருக்கும். அப்படின்றப்போ அங்கே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம். பட் நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் ஓட்டுறப்போ நம்ம கூட இருக்கவங்களோட கைடன்ஸில் தான் ஓட்டணும். அதுவும் இந்த மாதிரி பிஸியான ரோட்லலாம் ஓட்டுறப்போ ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அதனாலவே கூட இருக்கவங்க சொல்லி கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்குமே இந்த ரோடு ரொம்பவே பழகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹைவேஸ்லலாம் கூட ஈஸியாக ஓட்டிடலாம். பட் கொஞ்சம் நேரோ ஸ்ட்ரீட்டு, இந்த சந்துக்குள்ளெல்லாம் ஓட்டுறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதிலெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். நிறைய வெஹிக்கிள்ஸ் வரும், ரோடுமே சின்னதாக இருக்கும். அப்படிங்கும்பொழுது கரெக்டாக நம்ம வந்து மூவ் பண்ணணும். அது மட்டும்தான் எனக்கு இன்னுமே நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படுது. மற்றபடி இந்த மாதிரி ரோட்லலாம் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அதையுமே வந்துட்டு எவ்ரி சண்டே இனிமேல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரோடு சூஸ் பண்ணி கொஞ்சம் அங்கெல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கும். அதே மாதிரி நான் என்ன தான் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்டோட கைடன்ஸ் இல்லை அப்படின்னா இவ்வளோ பர்ஃபெக்டாலாம் கற்றுக்க முடியாது. அங்கே கொடுக்குற 15 டேஸ்லலாம் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இதில் 90% கிரெடிட்ஸ் வந்து அவருக்கு தான் போகும். அவர்னால மட்டும்தான் நான் வந்து இப்போ டிரைவிங்கை வந்து கான்ஃபிடென்ட்டாக கற்றுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கார்டன் போயிட்டு செடியெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அன்னைக்கு வந்து அப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. இது வந்து அதுக்கு அடுத்த நாள் ஆக்சுவலாக செடி வாங்கிட்டு வந்து அன்றைக்கி நைட்டே வந்து அவங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியல. எனக்கு எப்படி வந்து வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியோ, செஞ்ச வேலையவே திருப்பி திருப்பி போர் அடிக்காமல் செய்யணும், அதே மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, ஸோ அந்த செடிங்களை டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். போர் அடிக்காமல் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஸோ அதனால் எப்படா விடியும் அப்படின்னு வெயிட் பண்ணி காலையில் எழுந்திரிச்சதும் டீ குடித்த உடனே வந்துட்டு இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானுமே காலையில் கொஞ்சம் பிளான் பண்ணி லஞ்ச் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி 1 டே ஃபுல்லாக ஆச்சு. அங்கே வெளியில் இருக்க இடத்தையெல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கூட்டிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதுனால அந்த டே ஃபுல்லாகவுமே எங்களுக்கு வந்துட்டு இதுலேயே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி எங்கள் சொந்த ஊர்லேயுமே வந்துட்டு நிறைய பூச்செடி இவங்க தான் வச்சுருக்காங்க. வீட்லேயுமே வந்து வாழை மரம், கொய்யா மரம், ரோஸ் செடி, கனகாமர செடி, மல்லிகைப்பூ, இந்த மாதிரி நிறைய செடி வந்துட்டு இவங்க தான் வச்சுருந்தாங்க. இவங்க கைக்கு ரொம்பவே நல்லா வரும். அதேமாதிரி ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு வேலையை சேர்ந்து பார்க்குறப்போ ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நிறைய காசிப்ஸ்லாம் பேசிட்டு அவங்களோட லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. இந்த செடி சம்மந்தமாக நிறைய ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நானுமே நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான டைமாக வந்து எங்களுக்கு இருந்தது. ஆக்சுவலாக அன்றைக்கி என்னோடய பசங்களுமே ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க போய் சாட்டில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் பேசாமல் எங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து எனர்ஜி ஆகிடும். அதை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு சோம்பேறியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் தோணும். அன்றைக்கி வந்து நாங்கள் சும்மா அந்த செடியை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்றைக்கி ஃபுல்லாக வெளியில் இருக்க தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி நீட்டாக கூட்டி தொடச்சாச்சு. அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்பவே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு ஆளாலாம் இவ்வளோ பண்ணவே முடியாது. யூஸ்வலாக என்னோடய ஹஸ்பண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே தான். அவங்களுமே க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங்கில் ரொம்பவே கான்சியஸாக தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டை கலைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க தான். மற்றபடி நாங்கள் 2 பேருமே ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நான் என்ன வேலை பார்த்தாலும் அவங்க அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து நம்ம வந்து அவங்கள ரொம்ப அதட்ட முடியாது அப்படின்றதுனால ஒரு சில இடத்துல கலையும் அதை நான் பண்ணிப்பேன். பட் நாங்கள் 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய வேலை வந்துட்டு எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. பெரிய பெரிய க்ளீனிங், அதாவது டீப் க்ளீனிங்லாம் பண்ணுறப்போ, இந்த மாதிரி சண்டே டைம்லலாம் பண்ணுறப்போ பாதி வேலை அவங்க தான் பார்ப்பாங்க. மேலே ஓட்டரை அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுல அவங்கள விட நான் பெட்டர்னு சொல்லுவேன். நான் வந்து இந்த பொருள்லாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் பார்த்து எடுத்து வைப்பேன். பட் அவங்க இப்போ க்ளீனாக இருக்கிறதில்ல, க்ளீனிங்னா கொஞ்சம் கூட டஸ்ட்டே இல்லாமல் பார்த்துக்கிறதுல வந்து அவங்க என்னை விட பெட்டர்னு சொல்லலாம். ஈவன் ஒரு ஃபேனை தொடச்சா கூட அந்த ஃபேன் வந்து அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் 90னா அவங்க ஒரு 100% சொல்லலாம். அந்த மாதிரி 2 பேரும் மாற்றி ஹெல்ப் பண்ணிப்போம். கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ்க்கு வந்து வீட்டில் இருக்கவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஒருத்தரே பண்ணிகிட்டு இருந்தாலும் போர் அடிச்சிடும், ஒருத்தரே பண்ணவும் முடியாது. அந்த விஷயத்தில் இவங்க வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. உண்மையாலுமே பசங்களும் அப்படி தாங்க. நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே புரியுது அம்மா அப்பா வேலை பார்க்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரேர் தான் ஒரு சில டைமில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் வந்து என்னோடய பசங்கள்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவங்க போய் செட்டில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக சரண் வந்து வீடு ஃபுல்லாக இப்படி கிறுக்கி வச்சுருவான். ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூல் போனப்போ ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்தது. சரணுக்கு வந்து ஒழுங்காக எழுத வர மாட்டேங்குது, அழகாக பேசுகிறான், என்ன லெட்டர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம், பட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நானுமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, அவன் எங்கே வேணாலும் கிறுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டான். இப்போ அவன் அப்படி கிறுக்கி வந்து எழுத பழகிட்டான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அவனோட கிறுக்கல் தான் இருக்கும். சோஃபா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கபோர்டு,
அதுக்கப்புறம் டோரு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருக்க வேண்டியது. டெய்லியுமே நான் வந்து இதை வந்து துடைச்சிட்டே இருக்கிறது தான் எனக்கு வேலை. பட் என்ன நான் துடைக்கிறப்பெல்லாம் யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம், ஓகே பரவாயில்ல நம்ம துடைச்சிட்டாலும் பரவாயில்ல, அவன் எழுத ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே இப்போ ரொம்பவே நல்லா எழுதுகிறான். கை வந்துட்டு வலிக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ நீட்டாக எழுதுகிறான். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியாது. நான் வீடு ஃபுல்லாக வந்துட்டு அந்த கிறுக்கல் மாறா கிறுக்குனதையெல்லாம் நான் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து எரைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரணு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஃபுல்லாக விட்டுட்டேன். செவருலலாம் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் நான் பெருசாக கன்சிடர் பண்ணிக்கிறதில்ல. இந்த மாதிரி பிளேஸில் இருக்கிறத மட்டும் நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேருமே டயர்டாக இருந்தோம் அப்படின்றதுனால அன்றைக்கி நைட்டு வந்து சமைக்கல, வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் தான் போயிருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள்லாம் யார் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி 3 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்குவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லி அதையுமே கிளிப்பிங்ஸாக எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்லேருந்து மறக்காம நமக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தா மாறா வின்னிங். ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் எங்களோட பொங்கல் ஹாலிடே வந்துட்டு நாங்கள் சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணோம். ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு லாங் லீவில் இருந்திருக்கோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு விளாகில் வந்து சந்திக்கிறேன். until then bye from Amma. Thanks for watching and keep supporting. Bye.